இந்த அகோராதிபதி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்கடி. அடியே பூமி, ஒரே ஒரு உயிரை காப்பாத்தினதுக்கே என் முன்னாடி வந்து நின்னு இவ்வளவு கர்வமா பேசுறியே. நீ சொன்ன அதே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டி உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட கதையும் முடிக்கிறண்டி. சும்மா கண்டதையும் வளராத. என் குடும்பத்துல இருக்கிற யாரையும் உன்னால எதுவுமே செய்ய முடியாது. என்னோட மந்திரத்தால அந்த வீட்டை சுத்தி மந்திர கட்டு போட்டு வச்சிருக்கேன். அந்த வீட்டுக்குள்ள எந்த துஷ்ட சக்தியும் நுழையவே முடியாது. அடியே பொம்மி, உன் மந்திர கட்டை நான் எப்பவோ உடைச்சி எரிஞ்சிட்டேன்டி. அது மட்டும் இல்ல, உன் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் நீ இப்ப பார்க்கணுமா? இப்ப அத்தனை பேரையும் உன் கண்ணு முன்னாடி தெரிய வைக்கட்டுமா? தாத்தா, பாட்டி, சித்தி. ஐயோ ஐயோ, என்ன பூமி, தாத்தா, பாட்டி, சித்தி, தர்ஷினி அப்படின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு கேட்டுருமா? ஏய், அவங்க எல்லாரும் இப்ப ஏன் கட்டுப்பாட்டுல இருக்காங்கடி? நான் அப்பவே சொன்னல, ராணி காளி வேஷம் போட்டு வேட்டைக்கு போகும்போது நான் போய் தடுக்க முட்டாளாடி. அவ உக்கிர காளியா இருப்பா. அவ என்னையவே அழிச்சிருவான்னு எனக்கு தெரியாதா? அவ உக்கிர காளியா இருக்கும்போது, அவ எதிரில வரும்போது, அவ தாத்தா, பாட்டி, சித்தின்னு அவளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. ஏ பொம்மி, யாரு யாரோட ஆட்டத்தை முடிக்க போறாங்கன்னு பார்க்கலாமா? ஹே அகோர அதிபதியே, நீ சொன்ன எதுவுமே நடக்காது. இந்த பொம்மி இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். உன்னால எதுவுமே பண்ண முடியாது பொம்மே. இந்த மாய சிறைய அதிபதியின் தவத்தின் பலனாய் உருவாக்கப்பட்டது. நீ இல்ல, யாரு நினைச்சாலும், எந்த சக்திய நினைச்சாலும் இந்த மாய சிறைய ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எல்லாரும் இப்ப என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் செய்ய அத்தனை பேரும் தயாராயிருக்காங்க. ஏய், அவங்களுக்கு என்னுடைய வார்த்தை தான் கட்டளையாவும் வேத வாக்காவும் இருக்கும். ஹே அகோர அதிபதியே, உன் துஷ்ட சக்தி ஒரு நாளும் ஜெயிக்காது. நீ நினைக்கிற எதையும் நான் நடத்த விட மாட்டேன். பயந்து போயிட்டியா பூமி? என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நீ எனக்கு மந்திர சங்க கொடுத்த. கடைசியில அதை வச்சு உன்ன நான் காப்பாத்த வேண்டிய நிலைமை. ஷோ, நீ எல்லாம் என்ன மந்திரவாதியோ, சுத்த வேஸ்ட். நல்ல வேளை அந்த ராணி காளி வேஷம் போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போகும்போது அவ கண்ணுல தொக்க சிக்கி இருந்த உன்னை சின்ன பின்னமாக்கி இல்லாம பண்ணிருப்பான். என் தலை எழுத்து, உன்னை எல்லாம் நம்ப வேண்டியதா இருக்கு. நம்பூதிரி, உன்னாலதான் எனக்கு இந்த தேவையில்லாத அசிங்கம்லாம். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இப்போ இப்படி எல்லாம் பேசுற நீங்க ராணிய உங்க கண்ணு முன்னாடியே அழிச்சு என்ன புகழ்ந்து பேசுற மாதிரி நான் பண்ணல.
நான் கமண்டலம் இல்ல. அஹ், அஹ். நீ இந்த வீர வசனம் எல்லாம் நல்ல வக்கனையா தான் பேசுற, ஆனா காரியத்துல ஒண்ணும் காணோம். சரி வா, இப்ப முதல்ல காளி கோயிலுக்கு போய் அந்த ராணியை ஏதாவது பண்ணலாம். என்ன மன்னிச்சிரு பொம்மி. ஐயோ 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 ஐயோ, நான் தெரியாம பேசிட்டேன் பொம்மி. என் வாய் உளறிடுச்சு பொம்மி. என்ன ஒண்ணும் பண்ணிடாத பொம்மி. பொம்மி, உன் வளர்மதி சித்திய நினைச்சு பாரு. அவங்க பாவம் இல்ல. அவ சுமங்கலியா இருக்கணும்னா நான் உயிரோட இருக்கணும்ல. என்ன தயவு செஞ்சு விட்டுரு பொம்மி. என்ன வளர்மதி சித்தி பேரை சொன்னா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியா? எல்லாரும் அவங்க எப்படி சாவாங்கன்னு தெரியாம சாவாங்க. ஆனா உன் சாவு எவ்ளோ கொடூரமா இருக்கும்னு நீ தெரிஞ்சுக்கிட்டே சாக போற. பொம்மி வேணாம் பொம்மி. பொம்மி என்ன பண்ண போற பொம்மி? உனக்கு மானச தீட்சம் கொடுக்க போறேன். அப்படின்னா என்னன்னு புரியலையா? நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. அப்போதானே உன்னோட சாவு எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும். இந்த மண் குவியல்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியலையே. ஒழுங்கா இந்த மண் குவியலை விலக்கி பாரு, அப்போ தெரியும்.